பூந்தி லட்டு 7 cups. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த பூந்தி லட்டுன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிச்சமான ஒரு அருமையான இனிப்பு பண்டம். இது ரொம்ப காலமாக நம்ம பாரம்பரியமாக நிறைய பண்டிகைகளுக்கு இந்த லட்டுவை செய்து வைக்கிறது நம்மளுடைய பழக்கம். எப்படி செய்யறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பூந்தி லட்டு செய்யறதுக்கு நம்மளுக்கு முதல்ல ரொம்ப தேவை இந்த மாதிரி ஒரு பூந்தி கரண்டி அல்லது லட்டு போடுற கரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய எல்லா கடைகளிலும் இது கிடைக்குது. அப்படி வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கரண்டி கிடைக்கலை அப்படின்னா இது பொதுவாகவே வெளியில் கிடைக்குது. இது தீஃபால் அல்லது இது மாதிரி நான்ஸ்டிக் கரண்டிகள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த மாதிரி கரண்டிகளில் இப்படி துவாரங்கள் இருக்கிறதா, தேவையான அளவுக்கு உங்களுக்கு இருக்கிறதா பார்த்து நல்ல கரண்டி இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம லட்டுக்கு மாவு கலக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாவு கலக்கிறதுல நம்ம எந்த சோடாவும் சேர்க்க போகிறதில்ல. ஆனால் சோடா சேர்த்து இதை பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு சரியாக வரலைன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு சிறு துளி சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி சோடா சேர்க்காம தான் இந்த மாவு கலக்கிறத பார்க்க போகிறோம். எப்போவுமே கடலை மாவை லேசாக ஒரு முறை ஜலிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இப்போ நம்ம அதை ஒரு சலடை வழியாக அனுப்பலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு நல்ல மாவாக மாற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள், மாவு அதிகமாக கட்டியாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் அதிகமாக தண்ணியாக இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. இது ரொம்ப கட்டியாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை, இல்லைங்களா? இந்த பக்குவத்தில் நம்ம இதை இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். இப்போ நம்ம பூந்தி செய்ய போகிறோம். பூந்தி செய்யும்போது பக்கத்துலேயே நம்மளுக்கு பாகு தயார் நிலையில் இருக்கணும். அந்த பாகு தயார் நிலையில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சர்க்கரையை போட்டு சிறிதளவு தண்ணீர், அதாவது அந்த சர்க்கரை நல்லா முழுகிறதுக்கு கொஞ்சம் மேலே இருக்கணும் தண்ணி. அந்த தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுடலாம். கரைச்சி விட்டுட்டு கம்பிக்கும் மின்பத்தத்துலேயே நம்ம அதை நிறுத்திடுவோம். ஏன்னா சூடான பூந்திகளை அதில் நம்ம போட போகிறோம். அப்போது நம்மளுக்கு தேவையான பதம் அதில் வந்துடும். அதனால் சரியாக கம்பிக்கு கொஞ்சம் முன்னாடி அல்லது ரொம்ப மெல்லிஸ் கம்பி பதத்தில் நம்ம இதை நிறுத்திடுவோம். வாங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு நம்மளுக்கு. இந்த எண்ணெய் எப்படி இருக்கணும்னா மிதத்துக்கும் கொஞ்சம் மேலான ஒரு சூடு அளவில் இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், நீங்கள் மாவு உள்ளே போட்ட உடனே பூந்தி இப்படி பொங்கி மேலே வரணும். அப்போது அதுக்கு சரியான உருண்டைகளாக அங்கே உருவம் எடுக்கும். அப்படி நீங்கள் விட்டுட்டீங்க, எண்ணெய் சூடு இல்லைன்னா என்ன ஆகும், தட்டையாக போய் அடியில் நின்றுடும். அப்போ நீங்கள் அதை எடுத்து உருண்டை பண்ணும்போது அதுக்கு ஒரு நல்ல வடிவமைப்பு கிடைக்காது. அதனால எண்ணெயின் சூடு சரியாக இருக்கணும். அதே மாதிரி கரண்டியை பிடிக்கிறதும் நீங்கள் ஒரு கொஞ்சம் உயரத்தில் தான் கரண்டியை பிடிக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா தான் என்ன ஆகும், இங்கேருந்து விழும்பொழுது அது முத்துக்களாக உருவாக முடியும். அப்படி நீங்கள் ரொம்ப பக்கத்தில் பிடிச்சிட்டிங்கன்னா இப்படி வாலாக விழுந்துரும்ல. அப்போ உங்களுக்கு பூந்தியின் வடிவம் சரியாக வராது. அதனால அதுக்கு ஒரு நல்ல வடிவமைப்பு கிடைக்கணும்னா கொஞ்சம் மேலே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே மாவை போடலாம். அதை தவிர ஒரு வாட்டியும் அந்த கரண்டியை சுத்தம் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்ததை போட முடியும். அப்போ தான் உங்களுக்கு அழகான அந்த உருண்டைகள் முத்து முத்தாக கிடைக்கும். சூடான எண்ணெய் தயாராகிடுச்சு. நம்ம பூந்திக்குள்ள இதில் போட்டு பொரிக்கலாம். இந்த அளவு போதும். நீங்கள் அதிகமாக பூந்தி போட்டுட்டிங்கன்னா திரும்பவும் அது எல்லாமே முழுக்கவாக சரியாக வராது. அதனால் இப்போ நம்ம எடுத்துடலாம். நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். இங்கே தேவைப்பட்டதுன்னா மஞ்சள் பொடி அல்லது நிறம் விரும்புகிறவங்க மஞ்சள் நிறத்தை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு போதும். இதனுடைய நிறம் மாற்றம் அதிகமாக வரக்கூடாது. அதனால் இப்போயே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ முதல்ல நம்ம இதில் மீதம் இருந்த மாவை எடுத்துட்டு இப்படி ஒரு நல்ல தாழ் வச்சு சுத்தம் பண்ணிடலாம். இப்போ நான் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் நிறம் கொடுக்கறதுக்காக. இதுக்கு பிடிச்சவங்க மஞ்சள் நிறம் அல்லது சிகப்பு நிறம் சேர்த்துக்கலாம்.
நம்மளுடைய சர்க்கரை பாகு தயாராகிடுச்சு. வாங்க அதனுடைய பக்குவத்தை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இப்படி சின்ன 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 துளிகள் விழுது. அப்படி விழும்பொழுது ஒரு மெல்லிய கம்பி உருவாகலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் சரியான பக்குவம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சர்க்கரை பாகு சூடாகவே இருக்குது. அதை தவிர நம்ம பூந்திகளில் கொஞ்சம் அதிகப்படியான எண்ணெயை வந்து இது மாதிரி ஒரு தாள் வச்சு எடுத்துட்டு நம்ம நேரடியாக நம்மளுடைய பூந்தியை இந்த சர்க்கரை பாகில் போட்டுடலாம். நம்மளோட பூந்தியெல்லாம் தயாராகிடுச்சு. வாங்க அது எல்லாத்தையும் சர்க்கரை பாகில் போட்டுட்டோம். அடுத்ததை பார்க்கலாம். நல்லா இப்படி கலக்கி விடலாம். மெதுவாக ஒன்று ஒன்றா சேர்க்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக ஜாதிக்காயை திருவி போட போகிறேன். இந்த ஜாதிக்காய் சேர்க்கறது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் மற்றும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வாசனை நீங்கள் போடலாம். அதை தவிர நான் வந்து அது உடம்புக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்றதுனால அதை சேர்த்துக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம். ஏலக்காய் தூள், கிராம்பை வந்து லேசாக இப்படி தட்டி போடலாம். மீண்டும் இதுவும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா போடலாம், பிடிக்காதவங்க போட வேண்டாம். இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் அல்லது ரோஸ் எசன்ஸ் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லதுன்றதுனாலையும் சேர்த்து தான் நான் வந்து இதை உபயோகப்படுத்தணும்னு விரும்புகிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல இது எல்லாத்தையும் சேர்த்துக்க கொடுக்கக்கூடிய ஒரு கரண்டியாக எடுத்துக்கோங்க. அதை வச்சு இப்படி நல்லா அழுத்தி கொடுத்துடலாம். இது இந்த சர்க்கரை பாகு மற்றும் பூந்தி நல்லா ஒன்றோட ஒன்று இணையறதுக்கு உதவி பண்ணோம். அதுக்காக தான் நம்ம இதை போட்டு நல்லா இப்போது ஒரு அழுத்தம் கொடுத்தோம். கடைசியாக நம்மளுடைய முந்திரி மற்றும் திராட்சையை இதில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ ரொம்ப சூடாக இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு நம்ம கலந்து விட்டதுனால. இப்போ நம்ம லட்டுக்குள்ளே பிடிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்கள் கைகளில் லேசாக நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம கையில் சர்க்கரை பாகு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இந்த லட்டு பிடிக்கிறது பார்த்தீங்க இல்லையா, இது வந்து உங்களுடைய கையின் அளவு பூந்தியின் அளவை பொறுத்து தான் நீங்கள் உங்களுடைய லட்டுவினுடைய அளவு வரும். பெருசாக வேணும்னா நிறைய பூந்தியை நீங்கள் கையில் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது ரொம்ப சூடாக இருக்கணும், ரொம்ப வெதுப்பாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லவே இல்லைங்க. இப்போ இதில் சூடே இல்லை, அதனால தான் நான் நல்லா கை வச்சு இந்த உருண்டைகளை செய்துட்ருக்கிறேன். சூடாக இருக்கும்போது நம்மளுக்கு இப்படி உருட்டுறதுக்கே வராது. ஏன்னா அந்த பாகு இறுக ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு இப்படி அருமையான லட்டுக்கள் உருவாகும். உங்கள் கையில் நல்லா இந்த பாகு பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா லட்டு வராது, ஏன்னா கையில் ஒட்டிக்கும். அதனால் கையை அப்பப்போ நீங்கள் கழுவிட்டு இது மாதிரி நல்ல ஒரு துணியை வச்சு கை ஈரத்தன்மையை தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் இந்த லட்டுக்களை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இது நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் நல்லா கட்டியாக இருக்குது. லட்டுக்களை செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக செய்யலாங்க. 7 கோப்பைகள் அல்லது 7 கப்ஸ் எப்படி சுலபமாக தப்பில்லாமல் செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சுலபமாக செய்யலான்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆனால் தப்பு வரத்துக்கு சின்ன வாய்ப்பு இருக்குது. அது என்ன வாய்ப்புனா, சில நேரம் கடலை மாவின் மனம் நல்லா தெரிகிற மாதிரி ஆகிடும், சரியாக வறுப்படாது. அதனால் சின்ன சின்ன பிழைகள் நிகழலாம். அதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல இந்த கடலை மாவை லேசாக நம்ம இதே குறிப்பிட்ட அளவில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அளவு எடுத்துக்கிறது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து இது 7 கப்ஸ் அல்லது 7 கோப்பைகள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அதாவது இது போன்ற ஏதாவது ஒரு சரியான அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு இது மாதிரி ஒரு பங்கு அப்படி நீங்கள் இதை ஏதாவது எந்த பொருள் எடுத்தீங்கனாலும் கடலை மாவை இதில் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கே 3 பங்குக்கு சர்க்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். 3 பங்கு சர்க்கரை வேண்டாம், ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2.5 பங்கு எடுத்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் சரியாக தான் இருக்கும். அடுத்தது அதே அளவுக்கு இன்னும் ஒரு பங்குக்கு தேங்காய் பூ. பார்த்தீங்களா, அவ்வளோதான் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம அளந்துக்கணும். இதுக்கு வந்து கிராம் கணக்குகள் அல்லது கிலோ கணக்குகள் வந்து இதுக்கு சரி வராது. அதனால் நீங்கள் எடுத்துக்கொள்ள அதே அளவான பாத்திரத்தில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நெய்யையும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம இதை தயார் பண்ணதுக்கப்புறம் கொட்ட வேண்டிய பாத்திரத்தில் நெய்யை நல்லா தடவி தயாராக வச்சுக்கலாம். சூடாக கொட்டிட்டு நம்ம வில்லைகள் போட வேண்டியிருக்கும், அதனால் இப்படி தயார் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற வானொலி சூடாயிடுச்சு இல்லைங்களா. முதல்ல நெய்யை போட்டுடலாம். நெய் உருகிடுச்சு.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா இதனுடைய பச்சை மணம் போயிடும். கடலை மாவு அப்படியே போட்டு பொதுவாக கிளறிடலாம். ஆனால் எங்கே தப்பு நடக்குது அப்படின்னு புரியாத புதிருக்கு இது விடையாகும். கடலை மாவு லேசாக வறுபட்டுச்சு. அடுத்தது நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை கலந்து விட்டாச்சு. இப்போ பாலை ஊற்றலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்மளுடைய அளவிலான சர்க்கரையை சேர்க்க போகிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் கிளறி விட்டிங்கன்னா பக்கவாடுகள்லேருந்து இலகி அழகான ஒரு பக்குவத்தில் வந்து நிற்கும். இதுக்கு ஒரு தனி மனம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், ஏலக்காய் அல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்த வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எசன்ஸ் இதுக்கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 15 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி இருக்கோம். கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக பக்கவாடுகள்லேருந்து இலகி வந்துடுச்சு. இப்போ நான் ஏலக்காவை சேர்த்துக்க போகிறேன். இதனால் கொஞ்சம் கிளறதுக்கு கடினமாக தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆகணும் இல்லைங்களா, அப்போ தான் இந்த மாதிரி பிடிச்சி வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முதல்லையே வந்து கொஞ்சமாக அந்த கடலை மாவுக்கு ஒரு லேசான வறுத்துட்டோம்னா அப்போ அது கொஞ்சம் சீக்கிரத்தில் ஆகிடும். இல்லைனா இன்னும் அதிக நேரம் எடுத்து இது கிளற வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள் 15 நிமிஷத்தில் நம்மளுடைய இது தயாராகிடுச்சு. நம்ம ஊற்றின நெய் வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ சரியான பக்குவத்தில் இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு பக்குவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன துளைகள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பக்குவம் இதுக்கு. இப்போ நம்ம இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நெய் வெளிப்புறம் முழுக்க வந்துடுச்சு. இந்த நெய்யவே தொட்டு அமுக்கி கொடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிடித்த அழகான வடிவங்களுக்கு இதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த வில்லைகளை எடுக்க முடியும். அருமையான இந்த 7 கப்ஸ் அல்லது 7 கோப்பைகள் தயார். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு உங்களுக்கு அழகான வில்லைகளை பார்க்கலாம் வாங்க. என்ன நண்பர்களே, இந்த சுவையான 7 கோப்பை அல்லது 7 கப்ஸ் இனிப்பை செய்து சட்டுன்னு பண்ணி பட்டுன்னு அசத்திடலாம் வாங்க. தோசை டு பீட்சா, என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.